ஒவ்வொரு எலெக்ஷனும் கடக்கிறதுக்குள்ள என்னால் முடியல, அதுக்கு நான் பேசாமல் வந்து முதலமைச்சராக எல்லாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த எம்எல்ஏ ஆகாதவங்க, எம்பிஏ ஆகாதவங்களாம் பெரிய பெரிய அதிகார சக்திகளோட ஒரு ரெக்கமெண்டேஷனோட வந்து ஒவ்வொரு அசோசியேஷனில் வந்து உட்காந்துட்டு ஸ்போர்ட்ஸ்னால என்னன்னு தெரியாது. ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் 2017 ஒரு யங்ஸ்டர்ஸ்லாம் சேர்ந்து எலெக்ஷன் நின்று அவங்கள க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்தியாவோட பிரசிடெண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கேன். பேட்மிண்டன் பிரசிடென்ட் வந்து திரு அன்புமணி அண்ணன், அவர் எந்த பதிவு என்ன பண்ணாருன்னா, எங்க பாலிடிக்ஸ் எவ்வளோ பரவாயில்ல, ஸ்போர்ட்ஸ் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப மோசமா இருக்கு, நான் ஏன் தான் இல்லை பிரசிடென்ட் ஆனேன்னு தெரியல அப்படின்னு என்கிட்ட வந்து ஒரு 2-3 தாட்டி பதிவே பண்ணாரு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தது வந்து பெயரளவு கிடையாது. ரொம்ப ஆக்ரோஷமா எனக்கான இழப்புகள் இருந்து பல செய்திகளுக்கு விடை வேணும்னு சொல்லிட்டு தத்துவம் சார்ந்து படிக்க போய் அது வந்து கொள்கை சார்ந்தா மாறி அதை எப்படி எலக்ட்ரல் சிஸ்டமா வந்து கற்றுக்கணும்னு 15 திமுகவோட சேர்ந்ததுலேருந்து 21 வரைக்கும் இருந்தது வரைக்கும் அதுக்கான அடிப்படை வந்து நான் வந்து ஒவ்வொரு நொடியும் வந்து அடிப்படையை வந்து ஸ்ட்ராங்காக உருவாக்கி தான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கேன். பொதுவாக ஒரு விளையாட்டு வீரனாக இருக்கும் பொழுது எங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அடிப்படை வந்து உறுதியாக இருக்கணும். இந்த ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ், இந்த பேசிக்ஸ் வந்து ரொம்ப கரெக்டாக இருந்தால் அந்த பேசிக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து நிறைய லேர்ன் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஒரு பெரிய பிளேயராக உருவாக முடியும். ஸோ அது வந்து நான் என்னுடைய 15 வயதுலேருந்தே பாலிடிக்ஸை வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தேன், சிந்திக்க ஆரம்பிச்சிலேருந்து தேர்தல் அரசியலில் கடும் 2015-16 மோடி அவர்கள் எதிர்க்கிறதுக்கு வந்து அவ்வளோ பயப்படுவாங்க. ஸோ அந்த ஒரு கோர் கமிட்டிலேருந்து இருந்து பல்வேறு தாக்குதல்கள் உட்பட்டு இப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு ரொம்ப ஃப்ரண்ட்டில் நின்று போராட ஆரம்பிச்சிருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு முன்னாடி சினிமா துறை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து அண்ணா அவர்கள் வந்து சினிமா துறையை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அரசியலுக்கு வந்து கையில் எடுத்தார். அதனால தான் வந்து கலைஞர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த தாக்கம் வந்து ஸ்போர்ட்ஸ் துறையோட வந்து சினிமா துறை அதிகமாக இருந்ததுனால தான் சினிமாவிலேருந்து அதிகமாக அரசியல் வந்தவங்க இருப்பாங்க. ஸோ விளையாட்டுத்துறை வந்து மேடம் ஜெயலலிதா மேடம் தான் வந்து அதிகமாக வந்து அவங்க காலத்தில் தான் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டது ஆக்சுவலாக. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா 94 அவங்க தான் 94 ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் நடத்தினாங்க. அதுதான் கடைசி இன்டர்நேஷ்னல் மேட்சாகவும் இருக்குது. அவங்க உருவாக்குனதுக்கப்புறம் வேறு யாருமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி யாரும் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் உருவாக்கலை. ஸோ விளையாட்டுங்கிறது ஒரு பாசிட்டிவ் எக்கனாமியை கிரியேட் பண்ணணும், ஒரு பாசிட்டிவான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணுங்கிறது வந்து அவங்க சிறு வயதில் ஒரு விளையாட்டு வீராங்கனையாக இருந்தனால வந்து அதை அவங்க உருவாக்குனாங்க. இப்போ நாங்கள் படித்ததே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்த ஸ்கீம்ஸ், அவங்க கொண்டு வந்த நேரு ஸ்டேட்டில் தான் படித்தோம் ஆக்சுவலாக. ஸோ சினிமா துறையை பேஸ் பண்ணியே இருந்த ஒரு அரசியல் அதுக்கான முதலமைச்சர்கள். மித்த மாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா துறை வந்து பெருசாக இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய இருக்கும். இன்றைக்கி தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா நேஷனல் கேம்ஸில் வந்து 7th பொசிஷனில் தான் இருக்கிறோம். இன்றைக்கும் ஸ்போர்ட்ஸில் வந்து நம்ம பின்தங்கி தான் இருக்கிறோம் ஆக்சுவலாக. ஆனால் மித்த ஹரியானா மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, பஞ்சாப், ஹரியானா பார்த்தீங்கன்னா நம்பர் 1 மாநிலமாக இருப்பாங்க. அவங்க தான் ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அந்த அளவுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேலை வாய்ப்புகளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்ததுனால ஒரு பாசிட்டிவான ஒரு சொசைட்டியை கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க.